ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனா புட்டிக். இன்றைக்கி நாம் இந்த ரிங்கில் இந்த நாடாவை எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 18 இன்ச் ரிங்கு. இதில் இந்த ஸ்க்ரூவை முதல்ல லூஸ் பண்ணி இதை ரெண்டையும் தனியாக பிரித்து எடுங்க. பிரித்து கீழே இருக்கிற ரிங்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாடாவை இங்கே ஃபெவிக்ரில் போட்டு இந்த ஓரத்தில் ஒட்டுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் காய விடுங்க. இப்போ இது காஞ்சிடுச்சு. இதை நம்ம இப்படி மெதுவாக சுற்றிட்டு போகணும். இது நமக்கு இந்த மாதிரி வரணும். மேலே மேலே ஏறாமல் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி சுற்றணும். இது நல்லா டைட்டாக சுற்றுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக கொண்டு போங்க. ஃபுல்லாக கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். இப்போ நாம் இங்கே கடைசிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல கொண்டு வந்து நாம் ஒட்டிடலாம். கீழே எவ்வளோ தேவைப்படுதோ அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா காயட்டும். இப்போ உள்ள ரிங்கை நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். அடுத்தது இது வெளி ரிங். இதில் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு விட்டு சுற்றணும். இதையும் இங்கே சைடில் முதல்ல ஒட்டிக்கலாம். இந்த ஓரத்தில் ஒட்டுங்க. இந்த இடத்துல கீழேயும் நான் கொஞ்சம் ஃபெவிக்ரில் போட்டு இந்த இடத்துல ஒட்டுறேன். நம்ம ஒட்டிட்டு அடுத்தடுத்து கொண்டு போயிடணும். இதுக்கு லைட்டாக மேலே கேப் வரலாம். பட் கீழே அடியில் கரெக்டாக ஒட்டுங்க. மேலே மேலே ஏறாமல் சுற்றுங்க.
இப்போ நாம் ரிங்குக்கு நாடா சுற்றி முடிச்சிட்டோம். இது உள்ள ரிங், இதுக்கு வந்து கேப் இல்லாமல் சுற்றிருக்கேன். இது வந்து வெளியில் ரிங், இதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு சுற்றிருக்கேன். இப்போ இந்த ரிங்கில் நம்ம கிளாத் போட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு உள் ரிங் வந்து எடுத்து கீழே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரிங்கை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதுக்காக தான் நான் இங்கே வந்து முதல்லையே கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்கன்னு சொன்னேன். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் நம்ம இந்த ஸ்க்ரூவை. இப்போ இந்த ஸ்க்ரூவை நான் லைட்டாக டைட் பண்ணுறேன். டைட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தையும் நம்ம இப்படி லைட்டாக இழுத்து விட்டு டைட் பண்ணணும். ஃபுல்லாகவே இழுத்து விடுங்க, சுற்றியும் ஒரு ரவுண்டு. இன்னும் நமக்கு லூஸாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணலாம். இதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா இது பிளாஸ்டிக், அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிங்கில் வந்து நம்ம இந்த துணியை போட்டு முடிச்சிட்டோம். இது நல்லா டைட்டாக போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த ரிங்கை வந்து நம்ம இந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டாண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், போனா பொட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் பாருங்கள், ஈஸியாக ஆரி கற்றுக்கோங்க.